குட் மார்னிங். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஷுவல் ஸ்டுடியோ வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, விஷுவல் ஸ்டுடியோவில் HTML எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு C# ASP.NET MVC இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறது புரியும். ஸோ இப்போ விஷுவல் ஸ்டுடியோ நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ 2022 மாடல். ஸோ இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இப்படி தான் நமக்கு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். தென் க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட் கொடுக்கணும். க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு அதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே சர்ச்சில் போயிட்டு ASP.NET கொடுத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ASP.NET வெப் அப்ளிகேஷன் .NET ஃப்ரேம்வொர்க் இதில் தான் நம்ம பண்ண போகிறோம் இந்த ப்ராஜெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் பிகினர் ஸ்டார்டிங் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படி ஓப்பன் பண்ணணும், எப்படி ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நான் இப்போ HTML CSSலாம் இருக்கு இல்லையா, HTML CSS JavaScript இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறோம், எப்படி ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் நேம், நான் வந்து ப்ராஜெக்ட் நேம் வந்து ஃப்ரண்ட் எண்ட் கொடுக்குறேன். நம்ம இப்போ ஃப்ரண்ட் எண்ட் க்ரியேட் பண்ணுறது தான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் நான் வச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நேம் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் ப்ராஜெக்ட் நேம். தென் க்ரியேட் கொடுத்தோன்னே நமக்கு இந்த மாதிரி காட்டும். இதில் நம்ம MVC தான் யூஸ் பண்ண போகிறோம். ASP.NET MVC அப்படி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இங்கே MVC டிக்கில் இருக்கான்னு பார்த்துக்கணும். தென் க்ரியேட். ஸோ இப்போ நமக்கு பேஜ் வந்து க்ரியேட் ஆகி ஓப்பன் ஆகும். இட் வில் டேக் சம் டைம். ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஓப்பன் ஆனோடனே இதான் இப்படி தான் நமக்கு இருக்கும். ASP.NETல வந்து நம்ம இப்போ இந்த ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா HTML CSS இது எல்லாமே உள்ளே இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா MVC ஃபஸ்ட்டு ASP.NET MVC அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, MVC அப்படிங்கிறதுக்கு Mனா மாடல், Vனா வியூ, Cனா கண்ட்ரோலர். இது 3 பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ வந்து இந்த இது பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மாடல் க்ரியேட் பண்ணணும். மாடல் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு நமக்கு தேவையானது வந்து மைக்ரோசாஃப்ட் SQL, MS SQL. ஸோ MS SQL வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். நான் வந்து மைக்ரோசாஃப்ட் SQL வச்சுருக்கேன். மைக்ரோசாஃப்ட் SQL தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இதான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்ஸ் இது ஓப்பன் ஆனோடனே I will tell you how to do. ஸோ என்னோடய சர்வர் நேம் வந்து நான் சரண்னு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களோட சர்வர் நேம் என்னன்னு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் சர்வர் நேம் வந்து வெரி இம்பார்ட்டண்ட் டு ஆட். ஸோ கனெக்ட் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்து உங்களுக்கு MS SQL தெரிஞ்சவங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ஒரு லாகின்கான ஒரு இது க்ரியேட் பண்ணியிருக்கேன். ப்ராஜெக்ட் என்னோடய டேபிள்ஸ் பார்த்திங்கன்னா இதான் என்னோடய டேபிள். ஸோ இதை இப்போ ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ரன் பண்ணால் இதில் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, கஸ்டமர் ஐடி, ஃபோன் நம்பர், ஐட்டம் நேம், ப்ரைஸ், குவான்டிட்டி, டோட்டல், சப்டோட்டல், டிஸ்கவுண்ட், நெட், பெய்டு, பேலன்ஸ். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இது கொஞ்சம் லிஸ்ட்டு ஐ திங்க் ரொம்ப பெருசாக போகுது. ஸோ அதனால் நம்ம வேறு யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஐட்டம் நேமு, ப்ரைஸு, குவான்டிட்டி, டோட்டல், சப்டோட்டல், டிஸ்கவுண்ட், நெட்டு, பெய்டு, பேலன்ஸ். ஸோ இதில் எல்லாமே இருக்குது.
ஸோ இது நான் இப்போ இந்த விசுவல் ஸ்டுடியோவில் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வியூவில் போயிட்டு சர்வர் எக்ஸ்ப்ளோர் போகணும். சர்வர் எக்ஸ்ப்ளோரில் போட்டிங்கன்னா இதில் சரண் நம்ம இந்த எம்எஸ் எஸ்கியூவில் இருக்கிற இந்த நேம் ப்ராஜெக்ட் 1 இருக்கு இல்லையா, அது இங்கே கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதோ தெரியுதுங்களா, ஆல்ரெடி நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டேபிளை நம்ம இங்கே ASP.NETக்கு கொண்டு வர போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் இந்த கனெக்ஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள். நான் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவை போடுறேன். ஸோ இங்கே மாடலில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆடு கொடுத்தோம் அப்படின்னா நியூ ஐட்டம் வரும். ஆட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதில் C# இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா C# கொடுத்துக்கோங்க. C# கொடுத்துட்டு இதில் நம்ம இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ADO.NET என்டிட்டி டேட்டா மாடல். ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆட் கொடுத்துட்டு இதில் EF டிசைனர் ஃப்ரம் டேட்டாபேஸ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதில் நியூ கனெக்ஷன் போயிட்டு என்னோடய சர்வர் நேம் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மைக்ரோசாஃப்ட் இதோட சர்வர் நேம் சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னோடய சர்வர் நேம் சரண். ஸோ உங்களோட சர்வர் நேம் என்னமோ அதை நீங்கள் கொடுத்துக்கணும். நான் என்னோடய சர்வர் நேம் சரண் அப்படிங்கிறதுனால சரண் கொடுத்துருக்கேன். தென் ட்ரஸ்ட் சர்வர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இதில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நான் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ராஜெக்ட் 1 இங்கே இருக்குங்க இல்லையா, இது கொடுத்துடணும். தென் டெஸ்ட் கனெக்ஷன் கொடுக்கணும். டெஸ்ட் கனெக்ஷன் சக்ஸஸ் ஆகணும்னு ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு நேம் வரும், ப்ராஜெக்ட் 1 என்டிட்டிஸ். ஸோ இந்த நேம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் நம்ம என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் 6.6 இதான் கரெக்டாக கிளிக் பண்ணியிருக்கணும். தென் நெக்ஸ்ட். ஸோ நவ் இப்போ நம்ம டேபிள் நமக்கு இங்கே வியூ ஆகும். ஸோ இந்த டேபிள் நமக்கு இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இது ப்ராஜெக்ட் 1 மாடல், இதான் நம்ம மாடலோட நேம் ஃபேஸ். ஃபினிஷ் கொடுக்கணும். ஃபினிஷ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு மாடல் க்ரியேட் ஆகிடும். ஸோ நமக்கு இப்போ மாடல் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ லோட் ஆகுதுங்க இல்லையா, மாடல் க்ரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ஆல்ரெடி இருக்கும், ஏன்னா நம்ம project does not have primary key defined, no valid primary key could not. ஸோ இதில் நமக்கு ப்ரைமரி கீ இல்லை அப்படின்னு வருது. ஸோ ஆமாம், நம்ம ப்ரைமரி கீ எதுவுமே நம்ம கொடுக்கல இதுக்கானது க்ரியேட் பண்ணும்போது, டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணும்போது. ஸோ we can choose another one. ஸோ இதில் ப்ரைமரி கீ இருக்கான்னு பார்க்கலாமா. இதில் ப்ரைமரி கீ நம்ம இதில் இருக்குது. ஓகே, ஸோ இதில் நமக்கு ப்ரைமரி கீ கஸ்டமர் ஐடி தான் இதில் நம்ம ப்ரைமரி கீயை கொடுத்துருக்கோம். ஸோ we can choose another one, this one, project 11. okay, this one. So again we have to add that model. Okay, same process only. Here. ஸோ இந்த மாடல் நமக்கு delete பண்ணிடலாம், ஏன்னா நமக்கு அதில் ப்ரைமரி கீ இல்லை. ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஸோ again சேம் லாஜிக் தான் ஆட் பண்ணுறோம். ADO.NET தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதில் ப்ராஜெக்ட் 11 நம்ம எடுத்துக்கலாம். மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூவில் உள்ள ப்ராஜெக்ட் 11 எடுத்துக்கலாம். ஓகே, தென் ஆட் சேம் இதே தான். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நியூ கனெக்ஷன் கொடுத்துட்டு என்னோடய சர்வர் நேம் கொடுக்குறோம். நீங்கள் உங்களோட சர்வர் நேம் கொடுத்துக்கோங்க. ட்ரஸ்ட் சர்வர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இதில் நம்ம ப்ராஜெக்ட் 11
ஏன்னா ப்ராஜெக்ட் 1 வந்து நமக்கு வந்து ப்ரைமரிக்கு கிடையாது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் 11 நம்ம எடுத்துக்கிட்டோம். டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்துட்றோம், ஓகே பண்ணுறோம். Then we get project 11 entities. After that next கொடுக்குறோம். டேபிள்ஸ் இங்கே வந்துடும், நமக்கு என்ன டேபிள்ஸ் இருக்குன்னு காட்டிடும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுக்குறோம். ஸோ இப்போ மாடல் க்ரியேட் ஆகுத பார்ப்போம். நம்ம மாடல் க்ரியேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து ப்ரைமரிக்கு யூஸ் பண்ணியிருக்கணும். மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்கியூஎல்ல. எம்எஸ் எஸ்கியூஎல்ல நம்ம ப்ரைமரிக்கு யூஸ் பண்ணல அப்படின்னா நம்மளால் மாடல் வந்து இங்கே ஆட் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து இதில் ப்ரைமரிக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி வந்து நான் ப்ரைமரிக்கியாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இது வந்து ஆட் ஆகிடுச்சு. உங்களுக்கு எம்எஸ் எஸ்கியூஎல்ல வந்து இந்த மாதிரி டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு தெரில அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கான ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்மளோட மாடல். இப்போ இதுக்கான கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான கண்ட்ரோலை ஆட் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ கண்ட்ரோலரில் ரைட் கிளிக் பண்ணணும், ஆட் கொடுத்து கண்ட்ரோலர் கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா எம்டி கொடுக்கக்கூடாது. நம்ம எம்டி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம தான் கோடிங் எழுதுகிற மாதிரி வரும். நம்ம வந்து ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக கோடிங் வர மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம MVC பை கண்ட்ரோல் வித் வியூ யூஸிங் என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் இதுதான் கொடுக்க போகிறோம். ஸோ ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மாடல் கிளாஸ் பார்த்திங்கன்னா B2 நம்மளோடது வந்து ப்ராஜெக்டில் வந்து இந்த B2 தான் மாடலுங்க இருக்குங்க இல்லையா. ஸோ அந்த மாடலுங்க இப்போ வரும் காட்டும். அந்த B2 கிளிக் பண்ணிக்கிறோம். டேட்டா கண்டென்ட் கிளாஸ் வந்து ப்ராஜெக்ட் 11 நம்ம ப்ராஜெக்ட் 11 தான் ஆட் பண்ணுவோம் எம்எஸ் எஸ்கியூஎல்லேருந்து. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறோம். தென் இதான் B2 கண்ட்ரோலர். நம்ம கண்ட்ரோலரோட நேம் வந்து B2 கண்ட்ரோலர்னு வரும். ஆட் பண்ணிக்கிறோம். Because of there was error getting type of run and so ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மாடல் க்ரியேட் பண்ண உடனேமே ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா ரீபில்ட் பண்ணணும். பில்டில் போயிட்டு ரீபில்ட் சொல்யூஷன் ரீபில்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளால் கண்ட்ரோலர் வந்து ஆட் பண்ண முடியும். சரியா? ஸோ ரீபில்ட் பண்ணுறோம். ரீபில்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. தென் இப்போ நம்ம கண்ட்ரோலர் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட் ஆகும். கன்ஃபார்ம் ஆட் ஆகும். ஸோ இதில் போய்ட்டு மாடல் கிளாஸ் போய்ட்டு B2 போய்ட்டு ப்ராஜெக்ட் 11 என்டிட்டிஸ் கொடுத்துட்டு B2 கண்ட்ரோலர் ஓகேவா. இப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட் ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபார்ம் வரும். மேபி உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ப்ராப்ளங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான சொல்யூஷனை வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ நமக்கு வந்து கண்ட்ரோலர் ஓப்பன் ஆகிட்டு தெரியுதுங்களா. கண்ட்ரோலர் ஓப்பன் ஆகிட்டு கோடிங் ஆல்சோ ஓப்பன் ஆகிடுச்சிங்க இல்லையா. ஓகே, இப்போ இதுக்கான வியூ வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற நீட் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணது வந்து வியூ பண்ணுறது எல்லாமே கோடிங் அதுவே வர மாதிரி தான் யூஸ் பண்ணோம். ஸோ கோடிங்கெல்லாம் வந்துடுச்சு பார்த்தீங்களா. நம்ம இதுக்காக தனியாக கோடிங் க்ரியேட் பண்ணவும் இல்லை. மேபி வேறு எதனா நமக்கு தேவைப்பட்டது எடிஷன் அப்படின்னா we can edit. ஸோ இதில் வந்து வியூ வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். இதுதான் அதோட வியூ. ஸோ இதில் இண்டெக்ஸ் போய்ட்டு வந்தோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதுதான் வியூ. சரிங்களா. நம்ம அந்த க்ரியேட் பண்ண எம்எஸ் எஸ்கியூஎல்ல ஃபோன் நம்பர், ஐட்டம் நேம், ப்ரைஸு, குவான்டிட்டி, டோட்டல், சப் டோட்டல், டிஸ்கவுண்ட் எல்லாமே இதில் நமக்கு காமிச்சிடும். ஓகே, நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோம், பேலன்ஸ் எவ்வளோ, இதெல்லாமே இது காமிச்சிடும். இது வந்து எம்எஸ் எஸ்கியூஎல்ல. நம்ம எம்எஸ் எஸ்கியூஎல்ல இங்கே பார்த்தலையா, இது எல்லாமே தான் இங்கே நமக்கு காட்டுறாங்க. ஓகே, இதை இப்போ நம்ம ரன் பண்ண போகிறோம். இதை இப்போ நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எப்படி பேஜ் ஓப்பன் ஆகும்னு பார்க்கலாம். இதுதான் HTML யூஸ் பண்ணி தான் இந்த பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகுது. இதுக்கான கோடிங் உங்களுக்கு ஓனாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி ஓனாக நம்ம பண்ணுறது அப்படிங்கிறது அதுக்கான ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன்.
ஸோ ரன் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு MS SQL இங்கே பாருங்கள் MS SQL என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ தெரியுதுங்களா மொத்தம் 1 2 3 4 12 மொத்தம் 5 கஸ்டமர் ஐடி இருக்குது அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் இங்கே இருக்குது அவங்களோட ஃபோன் நம்பர் என்ன எப்போ ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க எத்தனை குவான்டிட்டி ஸோ எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் இங்கேயும் உங்களுக்கு வந்துடும் தெரியுதுங்களா மொத்தம் 5 கஸ்டமர் ஐடி 5 பேர் இருக்காங்க அவங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணாங்க எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இதோ இதுதான் டீட்டெயில் ஓகே பேலன்ஸ் 0 ஏன்னா 440 சப் டோட்டல் வந்து 220 டிஸ்கவுண்ட் எதுவும் கொடுக்கல நெட் எதுவும் கொடுக்கல பெய்டு எதுவும் கொடுக்கல பேலன்ஸ் இது நம்ம ஆட் பண்ண மாதிரி தான் வரும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இதில் ஒரு எடிட் பண்ணுறோம் நம்ம இப்போ பிரியாணி சிக்கன் பிரியாணி 220 சொல்லியிருக்காங்க குவான்டிட்டி 2 சொல்லியிருக்காங்க 440 சொல்லியிருக்காங்க இதில் ஒரு நம்ம எடிட் பண்ண போகிறோம் என்னென்னா குவான்டிட்டி 2 இருக்கட்டும் சப் டோட்டல் இப்போ டிஸ்கவுண்ட் அப்போ சப் டோட்டல் வந்து 440 நம்ம டிஸ்கவுண்ட் 20 கொடுக்க போகிறோம் ஸோ நெட் அமௌண்ட் வந்து அவங்க 420 பே பண்ணியிருக்கிறாங்க சாரி ஸோ ஓவரால் நெட் அமௌண்ட் வந்து என்ன ஆகும் நம்ம டிஸ்கவுண்ட் 440லேருந்து டிஸ்கவுண்ட் 20 போச்சு அப்படின்னா 420 ஓகே ஸோ அவங்க எவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படின்னா 400 பே பண்ணுறாங்க ஸோ ரிமைனிங் பேலன்ஸ் அவங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து 20 ஸோ இதை நம்ம இப்போ சேவ் கொடுக்குறோம் சேவ் கொடுத்துட்டோடனே இங்கே நமக்கு சேவ் ஆகிடுது தெரியுதுங்களா சேவ் ஆகிட்டா இப்போ இதை போய் நம்ம MS SQL பார்க்க போகிறோம் இங்கே நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணணும் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு எகைன் இந்த ப்ராஜெக்ட் லெவலில் ஓப்பன் பண்ணி இந்த டேபிள் இருக்கு இல்லையா டேபிள் ஓப்பன் பண்ணி இந்த டேபிள் தான் நம்ம ஆட் பண்ண டேபிள் ஸோ இந்த டேபிளில் ரைட் கிளிக் பண்ணி நம்ம ரன் பண்ணோம்னா நம்ம பண்ண எடிஷன் வந்து இங்கே இருக்குது தெரியுதுங்களா சப் டோட்டல் கொடுத்தோம் டிஸ்கவுண்ட் கொடுத்தோம் நெட் பே கொடுத்தோம் பெய்டு அமௌண்ட் கொடுத்தோம் பேலன்ஸ் தெரியுதுங்களா இது ப்ரீவியஸாக உள்ள டேபிள் இது இப்போ நம்ம அப்டேட் பண்ண டேபிள் ஸோ நம்ம இங்கே விஷுவல் ஸ்டுடியோவில் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ MS SQL வந்து தானாகவே அப்டேட் ஆகிடும் ஸோ இந்த கனெக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி பண்ணணும் விஷுவல் ஸ்டுடியோ வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் தென் எப்படி மைக்ரோசாஃப்ட் SQL இன்ஸ்டால் பண்ணணும் ரெண்டையும் எப்படி கனெக்ட் பண்ணணும் ஸோ இதுக்கான உங்களுக்கு இதெல்லாம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மோஸ்ட் ஆஃப் ஆல் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஐடி ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு C# ASP.NET MVCலாம் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் தெரியாத பிகினர்ஸ் யாருனா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறேன் தெரிஞ்சவங்க இது எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி MVC எப்படி கனெக்ட் பண்ணணும் தெரியல அப்படின்னா தென் யூ கேன் லேர்ன் ஃப்ரம் திஸ் வீடியோ ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நீங்கள் பார்க்க முடியும் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்